ஹலோ பிரைஸ் த லார்ட். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் என் பையன் எழுந்த உடனே மம்மி எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னா, டைரி மில்க் தான் வேணும் மம்மி, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், இல்லைப்பா டைரி மில்க் காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் என்ன பண்ணேன், கட் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். ஒரே மன நிறைவாக இருந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமானதை தரேன், ஒரு நன்மையானதை தரேன் அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8லேருந்து 11 வசனம் படிக்கும்போது அப்படியே ஒரு சின்ன தாட் வந்தது எனக்கு. ஜஸ்ட் வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு ஜஸ்ட் நிச்சயம் இல்ல, அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதே போலதான். எந்த நேரத்துல எப்போ நமக்கு எதை சிறந்ததா தரணும்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அநேக நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நினைவு கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நமக்கு சிறந்ததே தருவார் என்று. ஆமென்.